ஆட்டானமி அப்படின்னா நாமளா முடிவெடுக்கிறது, தன்னிச்சையாக செயல்படுறது. எது ஒன்றுமே சில பேர் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட டிபெண்ட் பண்ணி இருந்து பழகிட்டோம்னா தான், பின்னாடி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயமோ, ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது, நம்ம என்ன செய்கிறதுன்னு தடுமாறுற நிலை ஏற்பட்டுரும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பொழுதோ, இல்லை குழந்தைங்களையோ நீங்கள் என்கரேஜ் ஆட்டானமி அவங்களுடைய சுயமாக சிந்திக்கிற மாதிரி, அவங்க சுயமாக முடிவெடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம கொண்டு வந்து பசங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்க ஒரு வேலை விஷயமாகவோ, இல்லை திருமண விஷயமாகவோ ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து இன்னொரு புதுவான ஒரு இடத்துக்கு போய் ஒரு செயலில் இறங்கும் பொழுது அவங்களுக்கு தன்னுடைய சுயமாக சிந்திக்கிற நிலையும் ஏற்படும். அவங்களா ஒரு தெளிவான முடிவெடுப்பாங்க. இப்போ நீங்கள் டிபெண்ட் பண்ணியே வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூட அதுலேருந்து அவங்க வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாம் இதுலேருந்து வெளியில் வந்தோம்னா நம்ம யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கணுமே, நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களால தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் சில பேர் கஷ்டத்துலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம பெற்றோரை தான் சார்ந்திருக்கணுமா? நம்ம இதை வெளியில் இப்போ மேரேஜ் ஆனவங்களும் சரி, இது ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர்றோம் அப்படின்னா நம்ம யாரையாவது ஒருத்தர் சார்ந்து தான் போய் இருக்கணுமா? ஏன் நம்மளாவே சுயமாகவே நம்மளுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, உழைச்சி நம்மளாவே முன்னுக்கு வந்து நம்மளா நின்று காட்டணும் அப்படிங்கிற அந்த தைரியம் இருந்துச்சுன்னா எல்லாருமே தெளிவான முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. அப்போ இந்த என்கரேஜ் ஆட்டானமி அப்படிங்கிறத நிச்சயமாக எல்லாருக்குமே அதை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க நல்லது. நன்றி.